அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோன்னா, ஒரு லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி நம்ம சேனலில் முன்னே பார்த்துருப்பீங்க. நம்ம யூபிஎஸ்க்கு சோலார் சிஸ்டம், டிசி ஹோமு வித் ஆக்டிவேட் சிஸ்டம் எல்லாத்தையுமே நம்ம எத்தனை கேவி இருந்தாலும் சரி நம்ம லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி போட்டு பண்ணித்தரோம். அதாவது பார்த்திங்கன்னா இவி கிரேட் செல் இதுவே. இந்த செல்லை பார்த்திங்கன்னா இவி கிரேட் செல்லு. இது வந்து கிரேட் ஏ செல்லு தான். இதோட லைஃப் சைக்கிள் பார்த்திங்கன்னா 2500 மேக்ஸிமம். இது வந்து பார்த்திங்கன்னா நியூ எனர்ஜியோடைய பிராண்டு. 3.2 வோல்ட்டு 15 Ah பேட்ரி. ஓகேங்களா. இந்த பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் யூபிஎஸ் இன்வெர்ட்டருக்கும் போட்டு தரோம், சோலார் இன்வெர்ட்டருக்கும் நம்ம இதை தான் போட்டு தரோம். வித் வாரண்ட்டி 3 இயருக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிடுறோம். இதில் எந்த விஷயம் இருக்காது. உங்களுக்கு சேஃபாக பேட்ரி வந்து சேர்ந்துடும். எத்தனை ஏஜ் வேணாலும் கேளுங்க. மற்றவங்களை விட, மற்ற கம்பெனியை விட நம்ம ரொம்ப கம்மியாக தான் பண்ணிகிட்ருக்கோம். பேட்டரியுடைய காஸ்ட்டு நம்ம அசம்பிள் பண்ணி டிஸ்பேச் பண்ணுற வரையுமே காஸ்ட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்கும். வேணால் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம், ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த பேட்டரி எதுக்கு செய்யணும் பார்த்தீங்கன்னா, இது ஒரு 30 Ah பேட்ரி. இது வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட் சிஸ்டம். இது 1, 15 ரெண்டுத்தையும் நம்ம சீரியஸ் பண்ணுவோம். அப்படி சீரியஸ் பண்ணும்போது 4 இங்கே வந்துடும். ஓகேங்களா. இது ரெண்டுமே நம்ம பண்ணிவிடுவோம். இது ரெண்டு சீரியஸ் பண்ணும்போது சிங்கிள் பேட்டரியோட 30 ஆம்ஸ் வரும். பேரலல் பண்ணும்போது இது 4 4 இருக்குல்ல, 4மே 4 ஆகிடும். 30 ஆம்பியருக்கு 12 வோல்ட் சிஸ்டம். இது நம்ம எப்படி மேக் பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. ஸ்பாட் வெல்டிங் மிஷின் வச்சுட்டு நம்ம எல்லாமே கட் பண்ணி ரெடிமேட் ஆல்ரெடி வச்சுருக்கோம். இது எப்படி நம்ம ஸ்பாட் வெல்டிங் மிஷின் யூஸ் பண்ணுறதுன்னு அடுத்த ஒரு வீடியோ சொல்கிறோம். இது நம்ம எப்படி ஸ்பாட் வெல்டிங்கில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்ற இதில் சொல்கிறேன். அப்படி நோட் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி பேட் நம்ம கரெக்டாக கட் பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சம் இது வெளியே இருக்கணும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம இந்த 4 சொல்கிறோம் இல்லையா, இது வந்து பிஎம்எஸ் வந்து லைன் எடுப்போம். இது பார்த்திங்கன்னா இதுதான் பிஎம்எஸ்ஸு. இது வந்து சார்ஜிங் டிஸ்சார்ஜ் ரேட்டிங் எல்லாமே இதிலே போட்டுருப்பாங்க. பார்த்திங்கன்னா சார்ஜிங் கரண்ட்டு வந்து 30 ஆம்ஸு. இது மேக்ஸிமம் டிஸ்சார்ஜ் கரண்ட்டும் 30 ஆம்ஸ் தான். 4 இது வந்து இவி கிரேட்னா மட்டும்தான் 3C கிரேடுன்னு சொல்லுவோம். இதில் மட்டும்தான் அந்த மாதிரி எடுக்க முடியும். மற்றதில் வந்து நம்ம எடுக்க முடியாது. ஒன்ஸு செல்லம் வருது, லித்தியம் மைண்டில். அதுக்கப்புறம் சோடியம் பேட்ரி வருது, நிக்கல் கேட்மியம் பேட்ரி வருது, நிறைய வருது. பட் இது வந்து ஃபெரோபாஸ் பேட்ரி. ஓகேங்களா. இதுக்காக இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா 4 கொடுத்துருப்பாங்க. இது எடுக்கிறதுக்காக இந்த லீடு இந்த பக்கம் வந்து கொஞ்சம் நம்ம எந்த பக்கம் எடுக்கிறோமோ அந்த பக்கம் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். மிச்சமாக தான் கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதை எப்படி வேணால் பண்ணிக்கலாம். ஓகே, இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஸ்பாட் வெல்டிங் மிஷின் வச்சுருக்கேன். இது கொஞ்சம் ஹெவி மிஷின் தான். இது வந்து பார்த்திங்கன்னா 1500 ஆம்பியர் வரையும் நம்ம யூஸ் பண்ண முடியும் இந்த மிஷினில், ஸ்பாட் வெல்டிங்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போது ஒரு 9.9 வச்சுருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஹோல் சைடு அதிகமாக வைக்கும்போது இந்த ஸ்பால்ட்டு வந்து சரியாக ஃபிட் ஆகாமல் ஹோல் சைடும். அதுக்காக இந்த கேப்லாம் போச்சுன்னா அப்படியே ஓட்டே ஆகிடும். அந்த அளவுக்கு ஸ்பார்க் வரும். சில பேர் வந்து இந்த பேட்டரியில் கனெக்ட் பண்ணுற மாதிரி சின்ன டிசி கரண்ட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. பட் அது வந்து எப்படின்னு தெரியல. இந்த மிஷின் வந்து நல்லாவே பக்காவாக இருக்குது. நம்ம ஸ்பாட் வெல்டிங் விற்கும் போது என்னென்ன மிஸ்டேக் வரக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட் நம்ம வைக்கிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோப்பை வந்து பக்கம் வைக்கணும். இப்படி தொலைவாக வைக்கும்போது என்ன பண்ணால், இந்த லைன் வந்து இங்கே வரைக்கும் இது வராது. அப்போ வந்து ஸ்பாட் வந்து கரெக்டாக ஆகாது. அதனால தான் சொல்கிறேன், பக்கம் முடிஞ்ச அளவுக்கு நெருக்கமாக வச்சு நம்ம ட்ரை பண்ணணும். ஸ்பாட்டு பாருங்கள் இப்போ எவ்வளோ ஸ்பாட் ஆகுதுன்னு பாருங்கள். வெல்டு ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் ஆஃபில் இருக்குது. எனேபிள் பண்ணிவிடுவோம். முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த ஸ்பாட் வெல்டிங் மிஷினை பொறுத்த வரையும் வெல்டிங் மிஷின் மாதிரி தான். நம்ம வோல்டேஜ் கம்மியாக இருந்தால் கூட்டி வச்சுக்கணும், வோல்டேஜ் அதிகமாக இருந்தால் குறைச்சி வச்சுக்கணும். ஓகேங்களா. சென்ஸ் ஆகலை. ஓகேங்களா. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த வெல்டிங் மிஷின் நம்ம யூபிஎஸ்சில் அடிக்க முடியாது, இபியில் தான் வெல்டிங் அடிக்க முடியும். அதை நோட் பண்ணிக்கிங்க. முக்கியமாக இந்த இது கரெக்டாக வச்சுக்கணும் கேப்பு. அப்படி இல்லைன்னா நம்ம இது கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லா இருக்காது. ஓகேங்களா. ஸ்பார்க் எப்படி வருதுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த இது நம்ம கரெக்டாக வச்சுக்கணும் பொசிஷன். அப்போ தான் கரெக்டாக லாக் ஆகும். முடிஞ்சாலும் பக்கம் வச்சு அடிக்கணும் நம்ம. ஓகேங்களா. அதிகமாக நம்ம ஹார்க் வச்சுனாலையும் ஓட்டை ஆகிடும். அந்த இடம் வந்து சீட்டே மேலே இருக்க பேட்டை வந்து ஹோல்ஸ் ஆகிடும்.
அந்த ஃபினிஷ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுருவாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பேட்டரி அசம்பிள் பண்ணி முடிச்சிட்டோம். 12 வோல்ட்டு 50 பேட்டரி, லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி, லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் 12 வோல்ட்டு 50 ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாப்புக்கு தான் கேட்டிருந்தாரு. இது வந்து ஒரே ஒரு லைட் மட்டும் தான் எரிய சொல்லியிருந்தார். 650 VA இன்வெர்ட்டருக்கு 12 வோல்ட்டுக்கு அதான் அசம்பிள் பண்ணியிருக்கப்போ. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்டிங் போட்டு சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் ரெண்டுமே பண்ணுவோம். பண்ணி செக்கிங் பண்ணிவிட்டு அடுத்ததாக நம்ம கஸ்டமர் டிஸ்பேச் பண்ணுவோம். உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டரி தேவை இருந்தால் நம்ம ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். எல்லாரோட நம்ம கம்மியான ப்ரைஸில் பண்ணித்தரோம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.